வீடு வந்து சுத்தமாக இருக்கணும், சக்தியோடு இருக்க வேண்டும், நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கலச அம்சம் சொல்ல போகிறேன். இந்த கலசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெட்டல் வேணாலும் வச்சுக்கலாம். காப்பராக இருக்கலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண் பானையில் இருக்கலாம், இல்லை வந்து மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐங்கோலத்தில் இருக்கலாம், ஐம்பூதத்தில் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து அழகாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரக ஜாலை இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாகவும் இருக்கும். அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை எங்கே வைக்கலாம்? உங்கள் பூஜை ரூம்லேயே வைக்கலாம், இல்லைனா உங்கள் ஹால் பெருசாக இருக்குது அந்த இடத்துல ஏதாவது விநாயகர் படமோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது ஃபோட்டோ வச்சிங்கன்னா அங்கே வைக்கலாம். இல்லைனா நீங்கள் ஹாலில் எங்கேயாவது ஒரு மூளை முடுக்கில் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டேபிளே கூட வைக்கலாம். நீங்கள் மனசால் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க பார்த்துட்டு நீங்கள் என்னெல்லாம் வாசையாக நடக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா இதை பார்த்து இதை சக்ஸஸாக நடக்கணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இது காரிய சித்தி தேங்காவும் பயன்படுது. கீழே இருக்கக்கூடிய எண்ணெய் உங்களுடைய டோட்டலாக அப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் எடுத்து கீழே விட்டுடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஆன்மீக சிந்தனையோடு வாழும் வீட்டை சக்தியோடு தீய சக்திகள் அண்டாமல் பாதுகாப்பது எப்படி, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். மூலிகை விஷயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டல், அதுக்கப்புறம் வந்து வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ ஒன்று நம்ம சொல்லியிருந்தாலும் கலச அம்ச அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அம்சங்களும் அதில் அடங்கணும். அதாவது அம்சம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சொல்லுவாங்க இந்த தேவவசியம், தேவகணவசியம், நம்மளுடைய தெய்வவசியம், குலதெய்வவசியம் இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரியான அம்சங்கள் ஒன்றாக இருந்தால் சொல்லுவாங்களே பாருங்கள், தெய்வாம்சம் அவங்க ஃபேஸில் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த வீட்டுக்கு போனாலே ஒரு பெரிய ஒரு கலையாக இருக்குது. அந்த வீட்டுக்கு போனாலும் அப்படியே அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது சொல்கிறாங்க பார்த்திங்களா, இதெல்லாம் அந்த அம்சத்தை குறிக்கும். அப்போ வீடு பாதுகாப்பாக இருக்கணும். அதேமாதிரி வந்து வீட்டில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருஷ்டியை வச்சுட்டு போகக்கூடாது. அப்போ திருஷ்டி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கும் இருக்கும், நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துக்குமே இருக்கும். இவங்க வந்து கெட்டவங்க தான் வந்து திருஷ்டி வைக்கணும் அப்படின்னு கிடையாது. மனதால் நம்ம வந்து ஆசைப்படுற விஷயங்கள் கூட அது திருஷ்டி தான். அது வந்து அவங்க வந்து கெட்டவங்க, ஐயோ அவங்க வந்து இப்படி வச்சிட்டாங்க கிடையாது. ஆசைப்படுற விஷயம் இரண்டு வெளிகளும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ அவங்களுடைய இம்பேக்ட் ஆஃப் பேட் கர்மாவை பொறுத்து இருக்குது. அதோடு சேர்ந்து அவங்களுக்கு வரும். எப்படி ஒரு டேங்க்கில் வந்து தண்ணி இருக்குது, டேப்பை திறக்கிறோம், அது நல்ல தண்ணி வந்து நல்ல தண்ணி வரப்போகுது. அந்த டேங்க்கில் வந்து ஏதாவது ஒரு டஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த டஸ்ட்டு தண்ணியாக வரும். ஆனால் டேங்க் அதுக்கு நல்ல கெட்ட டேங்க்னு சொல்லிட முடியாது இல்லையா. அந்த மாதிரி தான் உடலில் இருக்கக்கூடிய கூடு, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் இருக்கக்கூடிய அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இம்பேக்ட் ஆஃப் பேட் கர்மா இல்லைன்னா பேட் எனர்ஜி அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு தடவை ட்ராவல் ஆகும், ஒரு தடவை நல்லா பியூரிட்டியாக இருக்கும். அவங்க போய் எங்கேயாவது கிளென்ஸ் ஆகிடுவாங்க, இல்லைன்னா மாட்டிக்குவாங்க. எப்படியோ வந்து நம்ம தோடி நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது இது நல்லது கெட்டது, இவங்க வந்து ஏதோ ஒட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க, இவங்க நல்ல எனர்ஜியில் இல்லைன்னு நம்ம வந்து கணிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அப்படின்னா நம்ம வந்து வாழ முடியாது, மக்களோட தொடர்பில் இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நாலு மக்களும் வீட்டுக்கு வரணும், அவங்களால அன்பால் பழக வேண்டும். இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள கட்டத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் யாரை வர வேணுங்கிறதெல்லாம் வந்து நம்ம யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது வீடை பொறுத்த வரைக்கும். அப்போது நம்ம வாழ்கிற வீடு வந்து சுத்தமாக இருக்கணும், சக்தியோடு இருக்க வேண்டும், நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கலச அம்சம் சொல்ல போகிறேன். இந்த கலசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெட்டல் வேணாலும் வச்சுக்கலாம். காப்பராக இருக்கலாம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண் பானையில் இருக்கலாம், இல்லை வந்து மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐங்கோலத்தில் இருக்கலாம், ஐம்பூதத்தில் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா அதில் நூல் சுத்தாமல் கூட இருக்கலாம். இப்போ நான் நூல் சுற்றி தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நூல் சுத்தாமல் கூட இருக்கலாம். நூல் தான் சுத்தணுமா அப்படின்னு கிடையாது. கலசம், அதுக்கு மேலே நல்ல ஒரு தேங்காய், நம்ம அது உள்ள கலசத்துக்குள்ளார வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அதை செஞ்சே காமிச்சிடுறேன். பட் உள்ளே இருக்கக்கூடிய ஆயிலாம் ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். 3 வகையான ஆயில், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். 100 கிராம் அந்த கலசத்தில் வச்சு மேலே ஒரு தேங்காய் வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் திங்கக்கிழமை வைக்கிறீங்கனாக்கா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த எண்ணெயை ஒரு டப்பாவில் ஊற்றி நம்ம எங்கேயாவது சாக்கடையில் ஊற்றிடணும். சாக்கடை இல்லைன்னா வந்து ஒதுக்கு போகிறோமா எங்கேயும் ஊற்றி யாரையும் வலிக்கி உள்ள வச்சிடக்கூடாது. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இல்லைனா எதை காட்டுறதுல ஏதாவது ஊற்றிட்டிங்கன்னா அது மண்ணோடு மரத்துக்கு போயிடும். ஸோ நீங்கள் போய் ரோட்டில் ஊற்றுறேன், தெருவில் ஊற்றுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வண்டியில் போகிறவங்களாம் வலிக்கி விழுந்துடக்கூடாது. அந்த கவனமாக இருங்க. ஏன்னா அந்த முச்சந்தியில் ஊற்றுறேன்னு போய் ஊற்றுவாங்க. போயிட்டு ஐயோ திருஷ்டி எண்ணெயாச்சே, இது அப்சர்வ் பண்ணியிருக்குமே, இதை போய் முச்சந்தியில் ஊற்றுவோம் அப்படின்ட்டு அப்படிலாம் ஊற்றக்கூடாது. சும்மா ஜஸ்ட் ஒரு டப்பா இதுக்குன்னு தனியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை மாற்றலாம், இல்லை வாரத்துக்கு வாரம் மாற்றலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு முறை கூட மாற்றலாம். இந்த 15 டேஸ்க்கு ஒரு தடவை மாற்றுறது தான் சூப்பரான ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு முடியல, வேலை பலம் வந்துச்சுன்னா ஒரு மாதத்தில் இந்த எண்ணெயை மாற்றிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நான் சொன்ன கலசம். இந்த நூல் சுற்றலாம், இல்லை நூல் சுற்றாமல் இருக்கலாம், இதில் வந்து காப்பராக இருக்கலாம், மண் பானையாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நல்ல ஒரு நெத்து தேங்காவாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து குடுமையோடு இருக்கட்டும். உள்ளே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3யுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஊற்றி வச்சிடறோம். ஸோ 100 கிராம் வச்சாலே போதுமான விஷயம். இந்த நாட்டு மருந்து கடையில் போய் பார்த்திங்கனாக்கா அரகஜான்னு ஒன்று விற்பாங்க நாட்டு மருந்து கடையில். இப்போ நான் அதை தான் எடுத்திருக்கேன். அதை வந்து சென்டராக என்ன பண்ணுறீங்க வச்சுருங்க. இது 2 கண்ணு மேலே வைக்க தேவையில்லை. இந்த அரகஜாவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வச்சுருங்க ஃபுல்லாக. நான் உங்களுக்காக இது தண்ணியில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ அப்போ அந்த அரகஜா வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மந்தியில் நல்லா அப்படி இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஒரு தாளம்பு குங்குமம் இல்லை நார்மல் குங்குமம் எடுத்து மேலே அப்படி வச்சிடலாம். அவ்வளோதான். இதுதான் இந்த ரிசீவர். எப்போதுமே 3 கண் உள்ளே இருக்கும், அது தனியாக அது ரிசீவ் பண்ணிகிட்ருக்கும். உங்களுக்கு வந்து அழகாக பார்த்திங்கனாக்கா அந்த அரகஜாலை இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாகவும் இருக்கும். அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை எங்கே வைக்கலாம்? உங்கள் பூஜை ரூம்லேயே வைக்கலாம். இல்லைனா உங்கள் ஹால் பெருசாக இருக்குது, அந்த இடத்துல ஏதாவது விநாயகர் படமோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது ஃபோட்டோ வச்சிங்கன்னா அங்கே வைக்கலாம். இல்லைனா நீங்கள் ஹாலில் எங்கேயாவது ஒரு மூலை முடுக்கில் வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டேபிளே கூட வைக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுருப்பீங்க, அது பின்னாடி வைக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சிங்கனாலே போதுமான விஷயம். ஒரு 15 மீட்டர்ஸ்க்கு இதோட எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் உள்ள எண்ணெயை மட்டும் தான் நம்ம 15 டேஸ்லேயோ இல்லைனா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ எடுத்து ஒரு டப்பாவில் ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக அந்த எண்ணெயை மாதம் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதை ரிசீவ் பண்ணி நெகட்டிவிட்டியை எடுத்து வச்சிடும். பாசிட்டிவிட்டியை அந்த தேங்காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதான் மண்டம் என்னும் சொல்லில் கண்டம் சுத்தமாகும். நம்ம உடம்பு இருக்கிற பிண்டம் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கண்டம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் சரியாயிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதி காலத்தில் செய்த மிகப்பெரிய ரகசியம். நம்ம எப்போ சூப்பராக இருக்கணும், எப்போ சக்தியோடு இருக்கணும், நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கணும். சரி, ஓகே, இதை வந்து எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த கலசத்தை எடுத்து மடியில் பிடிச்சி வச்சுட்டு நல்லா ப்ரே பண்ணுங்கள். இந்த இடத்த பார்க்கணும். நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்திங்கன்னா அரகஜா வச்ச குங்குமம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருக்கீங்கன்னா இப்படி நேராக அப்படி பார்த்துட்டு நீங்கள் மனசால் அப்படி என்ன பண்ணுறீங்க பார்த்துட்டு நீங்கள் என்னெல்லாம் வாசையாக நடக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா இதை பார்த்து இதை சக்ஸஸாக நடக்கணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இது காரிய சித்தி தேங்காவும் பயன்படுது. கீழே இருக்கக்கூடிய எண்ணெய் உங்களுடைய டோட்டலாக அப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் எடுத்து கீழே விட்டுடும். ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீட்டில் நெகட்டிவிட்டிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா மாதம் ஒரு முறை இல்லைன்னா 15 டேஸ் மாற்றிக்கிட்டே இருங்க இந்த எண்ணெயை மட்டும். ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் நூல் கட்டினாலும் கட்டலாம், இல்லை கட்டாமல் இருக்கலாம். ஆக வைக்கிற இடம் எந்த இடமா இருக்கலாம், வியாபார ஸ்தலங்களில் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்தி ஓட்டம் இருக்கணும்னா வைக்கலாம். நிலசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நில ஓட்டம் கூட சூப்பராக சரியாகும். ஆக வீடு சுத்தமாக பரிசுத்தமாக நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்குது இந்த கலசம் செய்து வைத்தாலே போதும். எப்போ இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை பௌர்ணமியில் ஆரம்பிக்கலாம், வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம். ஆக இதை ஆரம்பிக்கிறது வந்து இப்படி ஆரம்பிக்கிங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு அதாவது வியாழக்கிழமெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை புதுசாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ண வீட்டில் சுத்தமாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும், பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எல்லா வகையான சக்திகளும் இங்கே வந்து சேரும். ஸோ அற்புதமான ஒரு கலசம் இந்த கலசம். நவகலசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சக்தி அதாவது நெகட்டிவிட்டியை உடைச்சிட்டு பாசிட்டிவிட்டியை கொடுக்குற ஒரு அற்புதமான கலசம் தான் இந்த அம்ச யோக கலசம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.